தமிழரின் பாரம்பரியமும் கலாச்சாரமும் வீரமும் நிறைந்த ஜல்லிக்கட்டு கடந்த 3 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தின் தடையினால் நடத்த முடியாமல் தமிழகம் எங்கும் ஒரு சோகமான நிலை காணப்பட்டது. இப்பொழுது கடந்த ஆண்டு 2016 மத்திய அரசு அந்த விலங்கு காட்சிப்படுத்தல் பட்டியலிலிருந்து ஒரு விலக்களித்து நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டியது. அதுவும் நீதிமன்றத்துக்கு சென்று தடை பெற்று விட்டார்கள். அந்த வழக்கு விசாரணை முடிந்து இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஜல்லிக்கட்டு தொடங்கிவிடும் என்று நினைத்திருந்தோம். ஏமாற்றமாகிவிட்டது. நீதிமன்ற தீர்ப்பு வரவில்லை. ஆக இந்த ஆண்டு பொங்கலும் ஏமாற்றமாகிவிட்டது. நாம் அரசாங்கங்களை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். நீதிமன்றங்களிலே வழக்குகளை நடத்தி கொண்டிருந்தோம். இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த தமிழகம் மட்டுமல்ல, தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு, மாணவர்களும் மாணவிகளும் இளைஞர்களும் தொழில் புரிபவர்களும் தொழிலாளர்களும் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு மௌன புரட்சியை ஏற்படுத்தி, ஒரு அறப்போராட்டத்தை ஏற்படுத்தி, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காமல், போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து நடத்தி கொண்டு வெற்றி காணும் வகையிலே ஒரு 90% வெற்றியை நோக்கி பயணித்து விட்டோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்றால் நம்ம சொல்லக்கூடிய அந்த விலங்குகள் 1960 சட்டத்தில், விலங்குகள் சட்டத்திலிருந்து சில பிரிவுகளை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தோம். கோரிக்கையில் காளைகள் காட்சிப்படுத்தல் பட்டியலிருந்து நீக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த பிசிஏ ஆக்டில் 3 திருத்தங்களை மாநில அரசு பரிந்துரை பண்ணி மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு கவர்னர் கையொப்பமிட்டிருக்கிறார். ஒரு பிரிவு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அம்சமாக சேர்க்கப்பட்டு இன்று அது நிறைவேற்றப்படும் சூழ்நிலையிலே கவர்னர் நிறைவேற்றியிருக்கின்றார். நாளை தொடங்கவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஓரிரு நாளிலே கவர்னர் உரைக்கு பின்னால் இந்த கூட்டத்தொடரிலே அது சட்டமாகிவிடும் என்று அரசு உறுதியளித்திருக்கின்றது. இந்த நிலையிலே ஜல்லிக்கட்டு தொடங்கிவிட்டது. மக்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு வேண்டியது பாதுகாப்பான ஜல்லிக்கட்டு சட்டம். அந்த சட்டம் ஓரளவுக்கு திருப்தி அளிக்கிற வகையில் அந்த சட்டம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது கண்டிப்பாக முறையில் நமக்கு மத்திய அரசு துணையோடு அந்த சட்டம் நிறைவேறியிருப்பதால் அதை நாம் வரவேற்று இந்த ஒரு நல்ல சூழ்நிலையை நம்மை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஜல்லிக்கட்டை பாதுகாப்பாக நம்ம நடத்த வேண்டும். இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தொடர்ந்து தமிழகம் எங்கும் நடத்துகிற ஜல்லிக்கட்டில் பாதுகாப்பு அம்சங்களோடு கூடிய ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு விதி ஏற்படுத்தப்பட்டு நிறையா நூற்றுக்கணக்கான கிராமங்களில் அந்த பாதுகாப்பு வளையங்கள், அந்த பேரிக்காடு, இரட்டை தடுப்பு வேலி அமைக்க முடியாமல் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்க கிராமங்கள்லாம் அந்த இறை வழிபாடு, அந்த கோவில்களில், அந்த சர்ச்சுகளில் நடத்த வேண்டிய திருவிழாக்கள்லாம் நின்று போயிருக்கு. அது அரசுக்கு இதன் மூலமாக அந்த பாதுகாப்பு வளையத்தை, அந்த பேரிக்காடு செலவெல்லாம் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து இந்த ஜல்லிக்கட்டு பாதுகாப்பாக தமிழகம் எங்கும் நடைபெற வேண்டும். இந்த மாணவர்களும் மாணவிகளும் இந்த இளைஞர்களும் இந்த போராட்டத்தை அவர்கள் நல்ல நிலையிலே முடிவெடுத்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். என் பேர் கார்த்திகேய சிவசேனாபதி. அதாவது
கார்த்திகேய சிவசேனாபதிங்க. மாணவர்களுக்கான கோரிக்கைக்கு முன்னால் என்ன நடந்ததுங்கிறது இப்போ டெல்லிக்கு போனோம். நான் ராஜ்சேகர் ஐயா, ராஜேஷ் அவர் நாங்கள்லாம் ஒரு 7-8 பேர் 10 பேர் டெல்லி போயிருந்தோம். டெல்லி போய் தமிழகத்தைச் சேர்ந்த அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து அவர்கள் எங்களை சுற்றுச்சூழல் அமைச்சரை கூட்டிக்கொண்டு சந்திக்க வச்சு என்னென்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும், அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதேபோல் மத்திய உள்துறை அமைச்சரையும் சென்று நானும் ஐயா அவர்களும் மத்திய அமைச்சருடன் சென்று சந்தித்தோம். அவர்களிடம் நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை வைத்தோம். அதாவது பீட்டாவை பற்றி விசாரிக்க வேண்டும், மத்திய உள்துறை அமைச்சகம் விசாரிக்க வேண்டும். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்ற ஒரு ஆக்ட் இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து பணம் வந்தது என்றால் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்ற ஒரு ஆக்ட் இருக்கிறது. வெளிநாட்டிலே இருந்து பணம் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கால்நடையை அழிப்பதற்கான திட்டம் தான் பீட்டா செய்து வருகிறது. இந்த குற்றச்சாட்டையும் அவருடைய பெட்டிஷன் வைத்திருக்கிறோம். அதற்கான ஒரு புகாரை கொடுக்க அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். நிச்சயமாக புகாரை கொடுப்போம். கொடுத்து பீட்டாவை பற்றி விசாரிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும். இது டெல்லியில் நடந்த விஷயம். அதற்கு பின் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது என்று. சட்ட திருத்தங்களை கொண்டு இப்பொழுது ஒரு இது வந்திருக்கிறது. நாங்கள் திருப்பி கேட்டு வந்தது பிசிஏ சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பது. அது 2 வகையாக கொண்டு வரலாம். ஒன்று பாராளுமன்றத்திலோ சட்டசபையிலோ. சட்டசபையில் கொண்டு வருவதற்கு சட்டசபை நாளை தான் கூடுகிறது. ஐயா கூறியது போல் சட்டசபை கூறியதும் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். நேற்று அது ஆர்டினன்ஸாக வந்திருக்கிறது. ஆர்டினன்ஸ் என்பது ஒன்று தான். சட்டசபையில் வருது. ஆர்டினன்ஸுக்கு ஒரு 6 மாத காலம் இருக்கிறது. அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை இந்த போராட்டத்தை சற்று தினங்களுக்கோ கிட்டத்தட்ட ஒரு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வைக்க வேண்டும். அப்படி தள்ளி வைத்துவிட்டு அரசாங்கம் கூறியது நடக்காமல் இருந்தால் அதற்கு பின் திருப்பியும் போராடலாம், அரசாங்கத்திடம் விண்ணப்பிக்கலாம், எல்லாமே செய்யலாம். அதை விட்டுவிட்டு இன்று அந்த போராட்டத்தை இப்பொழுது தொடர்ந்து கொண்டு இருப்பது ஒரு ஒரு மிகவும் சிரமம். அவர்களுக்கும் நிறைய மாணவர்கள் மட்டுமின்றி நிறைய பெண்கள் குழந்தைகளுடன் இருந்து போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்தை கைகூப்பி நாங்கள் வணங்குகிறோம். இப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தை உலகத்திலேயே எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான போராட்டம். ஐயா கூறியது போல் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அமைதியாக நடந்த ஒரு போராட்டம். இந்த அறப்போராட்டத்தை இனி அவர்கள் ஒரு 2 மாத காலத்துக்கு தள்ளி வைத்துவிட்டு என்ன நடக்குது என்று பார்த்து நிச்சயமாக ஒரு நாட்டின் பிரதம மந்திரி 2-3 அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லாம் கூறியிருக்கும் பொழுது அவர்கள் செய்வார்கள் என்று நம்பி நாம் அமைதியாக இருந்து இப்பொழுது ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்க வேண்டும். நிறைய பேர் ஜல்லிக்கட்டை பேசுகிறோமோ தவிர யாரும் ஜல்லிக்கட்டை பார்த்ததில்லை. அதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு 2 மாதங்கள் கழித்து என்ன நடப்பது என்று பார்த்துவிட்டு அதற்கு பின் தேவை என்றால் நாம் போராடலாம், நாம் எல்லாம் செல்லும். போராட்டத்தை மாணவர்கள் தள்ளி வைக்க வேண்டும் சொல்றீங்க. நீங்க போராட்ட குழு சார்ந்தவங்க, நாங்கள் போராட்டத்தை தள்ளி வைக்கிறோம் சொல்றாங்க. இந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னா இது ஆர்கானிக்காக வந்தது. இதுக்கு ஒரு தலைவரோ இதுக்கு நான் தான் தலைவர் நீங்கள் தான் தலைவர்னு யாருமே சொல்லிக்க முடியாது. இப்போ ஐயா எடுத்துட்டிங்கன்னா 2006ஆம் வருடத்துலேருந்து அதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அம்பலத்தரசர் ஐயாவும் அதே மாதிரி தான். அவங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்களும் அதுக்காக இவங்கெல்லாம் தான் எங்களுக்கெல்லாம் லீடர்ஸ். அவங்க தான் அவங்கெல்லாம் சேர்ந்து 2012 ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அந்த மீட்டிங்க்கு போய் தான் நாங்களும் அவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம். தம்பி எடுத்துட்டிங்கன்னா ஆதி எடுத்துட்டிங்கன்னா அவர் ஒரு வீடியோ கொண்டு வந்தார். அந்த வீடியோனால அவருக்கும் அது மனதளவில் அவருக்கு நம்பிக்கை இருக்குது, ஜல்லிக்கட்டு நடக்கணும், பாரம்பரிய கால்நடை. அவர் எடுத்துட்டிங்கன்னா அவரும் வீர விளையாட்டுக் கழகத்தை ராஜேஷ் திருச்சியை சேர்ந்தவர். அவரும் வெகு வருட காலமாக இதுக்காக போராடி கொண்டு இருக்கக்கூடியவர். அதனால் இப்போ எங்களே கேட்டு யாருமே அலங்கநல்லூரில் மட்டும்தான் ஒரு போராட்டத்தை நாங்கள் காவல்துறையிடம் பெர்மிஷன் கேட்டு நாங்கள் நடத்தினோமோ தவிர சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை நடக்கக்கூடிய போராட்டம் அதுவே ஆர்கானிக்காக பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லா துறையினரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு போராட்டம். இன்ஃபேக்ட் டெல்லி வரைக்கும் இந்த போராட்டம் ஹைதராபாத், பெங்களூர் எல்லா பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த போராட்டத்தை கைவிடுங்களோ என்று கூறுவதற்கு எங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. வேண்டி விரும்பித்தான் கேட்டுக்கொள்ள முடியும். நீங்க போராட்ட குழுன்ற வகையில இது சரியான சட்டம் தான் சொல்றீங்களா? இந்த வகையில அதை சொல்றீங்க. அவங்களுக்கு அரசு தரப்புல இருந்து புரிய வைக்க முடியாது, புரியல. அவங்களுடைய முக்கியமான பயம் அந்த 2009 சட்டத்தை உச்சநீதிமன்றம் கேன்சல் பண்ணிச்சு. அது ஆர்டினன்ஸ் தான். அந்த ஆர்டினன்ஸ் இதுக்கு என்ன டிஃபரண்ட்? இல்ல 2009 ஆக்டுங்க. அது ஆர்டினன்ஸ் கிடையாதுங்க. ரெண்டாவதுங்க, இந்திய நாட்டில் பாராளுமன்றமோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ இப்போ என்ன விட ஐயா வழக்கறிஞர் ஐயா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அது உச்சநீதிமன்றத்தின் கீழ் தான் இருக்கும். உச்சநீதிமன்றத்துக்கு இட் ஹாஸ் அப்சல்யூட் பவர்ஸ். எந்த லாவாக இருந்தாலும் உச்சநீதிமன்றம் தான் என்ன வேணால் செய்யலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தில் உறுதி யாரும் அளிக்க முடியாது. உச்சநீதிமன்றத்துக்கு போக மாட்டாங்க, பீட்டா போக மாட்டாங்க, இன்னொரு அமைப்பு போக மாட்டாங்க, உறுதி அளிக்க முடியாதுங்க. ஐயா சட்டத்தை பற்றி கிளியராக சொல்லுவாங்க. போராட்டத்தை தள்ளி வைக்கிறது. என்ன பண்ணுறா ஒரு வாரத்துக்கு எந்த தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் மக்கள் மாணவர் மத்தியில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த ஜல்லிக்கட்டு முடிச்சுட்டாக்க திரும்பி வந்து கோர்ட்டு வந்து தடை பிடித்தால் என்ன பண்ணுவாங்கன்னு. அதே போல மாணவர் என்ன நினைக்கிறாங்க, இந்த கூட்டத்தை வந்து எங்களால் இனிமேல் அடுத்த டைம் கூட்ட முடியாது, இந்த டைமே எனக்கு முடிவா சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மக்களுடைய மாணவர்களுடைய கருத்து. நாளைக்கு இன்னைக்கு நாட்டிலேயே நாலு நாட்டிலேயே ஜல்லிக்கட்டு முடிச்சுட்டாக்க திரும்பி வந்து பீட்டா சொல்லியிருக்கேன், இந்த விளையாட்டு வந்து நீங்க நடத்திடலாம், நாளைக்கு இதே விளையாட்டை எங்களால் தடை செய்ய முடியும் சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதனாலதான் மாணவர் பயப்படுறாங்க. ஒரு வேலை வந்து போய் தடை பண்ணி வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயா நியாயமான கேள்வி தானுங்க. அதுக்கு வந்து இப்போ தடை வாங்குவதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு செல்ல மாட்டோம் என்று, அதாவது கோர்ட்டுக்கு போவது வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டுங்க. ஒருத்தர் போக மாட்டாங்கன்னு நம்ம எப்படி பீட்டா கூட தான் நம்ம சண்டையை போட்டுருக்கிறோம் மிக வருஷமா. பீட்டா போக மாட்டாங்கன்னு எப்படி சொல்லணும்? ஜல்லிக்கட்டு நடத்தணும், ரெண்டாவது பீட்டாவை தடை செய்யணும் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை தான் அந்த போராட்டத்தில் ஒழிச்சிட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அரசு ஆவணம் செஞ்சிருக்கு, அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பீட்டாவை தடை செய்வதற்கு எந்தவித ஒரு அறிவிப்பையும் மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் அறிவிக்கிற. போராட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கோரிக்கையில ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி நிறைவேறிருக்கு, இன்னொரு கோரிக்கை இருக்கு. அந்த இதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஐயா பீட்டாவை தடை செய்யறதை பற்றி இப்போ தான் சொல்லணுங்க. நான் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து தடை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். ஒரு ஆர்கனைசேஷனை நிறுத்திக்கொள்ள வேண்டும். அவங்க வந்து உறுதியா கேட்கிறாங்க. இதுதான் நடைமுறை எல்லாரும் பெரிய விஷயம். எங்களுக்கு மத்திய அரசு சேர்ந்து ஒரு ஆள் அதிகாரப்பட்டு ஒரு நபர் வந்து எங்களுக்கு வந்து உறுதி அளிக்கணும், நாங்கள் சட்டத்தை கொண்டு வரா பூஜை மாணவர்கள் கேட்கிறாங்க. எல்லாரும் மத்திய அமைச்சர் வந்து எல்லாருக்கும் உறுதி தராங்க. அப்புறம் ஏன் மறுக்கிறதுனா அப்புறம் கேள்வியா இருக்கும். எந்த விஷயத்துக்கு உறுதி எடுக்கணும்? அது மட்டும் இல்லாம தொடர்ந்து வந்து உறுதி அளித்தாங்க கேட்குறீங்க, அவங்க தரவேங்கிறாங்க. அப்புறம் ஏன் போராட்டம்? போராட்டத்தை நீங்க பீட்டா மட்டும் தடை செய்யணும், ஜல்லிக்கட்டு நடக்குதுங்க. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தொடர்ந்து அது பணி நடந்துகிட்டு இருக்கு, அந்த வேலையை நடந்துகிட்டு இருக்கு, செய்ய போறாங்க. பீட்டா அமைப்பை தடை செய்ய போறேன்னு சொல்றீங்க. இல்ல தடை செய்ய போறோம் சொல்லி கோரிக்கை வைக்கிறீங்க. அந்த கோரிக்கையை பரிசீலனை பண்றோம், நீங்க புகார் மனு கொடுங்க அப்படின்னு மத்திய அரசு சொல்றாங்க. மத்திய அமைச்சரே சொல்றாரு. அப்புறம் ஏன் போராட்டம் நான் கேட்கிறேன். அது நான் நடத்திருக்கேங்க, நாங்க யாருமே நடத்தலைங்க. அது அதாவதுங்க இல்லை இல்லை நம்ம ஒரு விஷயத்துல கிளியரா இருக்கோம். இல்ல இல்ல நான் ஒன்று சொல்லிடுறேன். இல்லை மேட்டர் வந்து எப்படி டைவர்ட் பண்ணணும், நம்ம முஸ்லீம் பார்த்த மேட்டரோட கொண்டு போவோம். போராட்டத்திலேயே சேலத்துல இருந்து ஒரு மாணவர் சொல்லியிருக்காரு, எங்க போராட்ட குழுக்குள்ள போராட்டம் வந்து திசை திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு டிவில வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. எங்களுக்குள்ளே நாங்க பேசிட்டு இருக்கோம், போராட்டம் வந்து திசை திரும்புது, வேற யார் யாரோ அரசியல் அமைப்புல இருந்து எல்லாருமே வந்து தலையிட்டு இருக்காங்க, போராட்டங்களும் பல வழியில வந்து மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அதோட கருத்து நாம கருத்து அதாவது இந்திய நாங்க 5 பேருமே எங்க பொதுவா சொல்றோம், இந்திய இறையாண்மைக்கு ஒரு பங்கம் மிக வழியில் எந்த விதமான காரியத்தையும் செய்ய முடியாது. எதுவாக இருந்தாலும் இட் ஷுட் பி வித் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அப்படிதான் ஒர்க் பண்ண முடியும். ஏன் போய் அவர் சந்திச்சீங்கன்னு கேட்டா என்னை ஐயாவையும் ஒன்று தெரியும், போய் பிரதம மந்திரியும் உள்துறை அமைச்சரையும் சந்திக்காம யாரை பார்த்து இந்த பிரச்சனையை பத்தி பேசுவது? அரசியல்வாதியை நம்பாதீங்கன்னு ஒரு சின்ன கமெண்ட் வருது. யாரை பார்த்து பேசுவது? அவங்களுக்கு தான் பார்த்து பேசணுங்க. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு போய் பிரதம மந்திரியோ உள்துறை அமைச்சரோ சுற்றுச்சூழல் அமைச்சரையோ முதலமைச்சரையோ பார்த்தால் தானே தீரும். பார்க்காவிட்டால் எப்படி தீரும்?
அதனால் இந்திய இறையாண்மைக்குள் மட்டும்தான் எங்களால் வேலை செய்ய முடியுமோ தவிர வேறு விதமான விஷயங்களும் தப்பாக எல்லாம் எங்கள் பேச இல்லை இப்போ அந்த எந்த வித அழுத்தமும் கிடையாதுங்க எங்களுக்கு. நீங்கள் இல்லை அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சஜஷன் தான், அவர் விடுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தலை. அவர் சொல்கிறாங்க இப்போ நான் வந்து போராட்டத்திலேருந்து தள்ளி நிற்கிறேன் அப்படின்னு இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன விஷயம்னா என்னோட படங்களை வைத்து வேற கருத்துக்களை, அதாவது என்னுடைய குறிக்கோள் வந்து வெறும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்பது மட்டும்தான். ஜல்லிக்கட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து மாணவர்களோட நானும் உட்காந்துருக்கேன். நானும் ஒரு மாணவன். இப்போ ஒரு சமீபமாக முதல் 3 நாட்கள் எதுவும் இல்லை. அலங்காநல்லூரில் இருந்தேன், சென்னை மெரினாவில் இருந்தேன், திருப்பியும் வந்து கோயம்புத்தூரில் காலையிலேருந்து இரவு வரைக்கும் உட்காந்துருந்தேன். இப்போ இந்த லாஸ்ட் ஒரு நேற்றுலேருந்து என்னென்னா ஒரு படத்தை போட்டு அதில் வேற கருத்துக்கள், பிரதமரை திட்டியோ இல்லை வேறு ஏதோ கட்சியை திட்டியோ, அது போக அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நான் பல மதங்களை சேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து வளர்ந்தவன். இஸ்லாம் மதத்தை திட்டி ஒரு விஷயத்தை எழுதுறதும் அதுக்கு ஒரு என் படத்தை போடுறதும் இது என்ன ஆகும்னா வந்துட்டு எனக்கும் இந்த போராட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாணவர்களுடைய போராட்டம். இதுக்கும் என்னோட பங்களிப்பு வந்து ஒரு 0.0001% தான். ஆனாலும் அந்த 0.0001% தவறான நோக்கத்தில் யாரோ ஒருத்தர் மனதில் ஒருவேளை இதுக்கு தான் போராட்டம்னு பதிஞ்சிடக்கூடாதுன்னு தான் இப்போ நான் ஒரு ஈவினிங்காக வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நான் இதுலேருந்து தள்ளி நிற்கிறேன். மாணவர்கள் நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை, அதாவது என்ன ஜல்லிக்கட்டு நடக்கணும்னா என்ன வேணுமோ அதுக்காக போராடுங்க. இல்லை ஒரு நிமிஷம், நிரந்தர போராட்டம் நான் சொல்லுவேன். அதாவது என்னன்னா என்னுடைய கொள்கை வந்து என்னன்னா வந்துட்டு ஜல்லிக்கட்டு வேணுங்கிறது என்னோட விஷயம். ஜல்லிக்கட்டு எப்படி கிடைக்குங்கிறது ஐயா தான் வந்து சொல்லணும். இவ்வளவு நேரம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதிலிருந்து இப்போ ஐயா சொல்றதை பார்த்தா இந்த ஜல்லிக்கட்டு இப்போதைக்கு ஒரு சட்டமாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. சட்டமன்றம் கூடணும். சார் கொஞ்சம் ப்ளீஸ் அலோ மீ. அது ஒரு நிமிஷம் சொல்றாரு கொஞ்சம் தயவு செய்து சார் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் தயவு. இப்போ என் பெயர் அம்பலத்தரசு, வீர விளையாட்டு ஜனநாயக பாதுகாப்பத்தினுடைய ஃபவுண்டர். 1960 சட்டமியற்றப்பட்ட அனிமல் வெல்ஃபேர் ஆக்டும் பிசிஏ ஆக்டும் பாஸ் பண்ணியிருக்கிறது, அது சட்டமாக்கப்பட்டது. எனக்கு மட்டுமல்ல பலருக்கு அதை பற்றி ஏன்னா முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை கலந்து தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் 2006 ஹைகோர்ட்டில் வந்து ஒரு மாணவர் இறந்த உடனே கேஸ் போட்ட உடனே அது சில பீனல் ஆக்ஸை பேன் பண்ணக்கூடிய அளவுக்கு வர்ற போது நாங்கள் அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற போது தான் இது என்னடா ஒரு பெரிய ஒரு புதுசாக ஒரு துண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கு எங்களுடைய வழக்கமாக சித்திரை மாதம் நடக்கக்கூடிய மஞ்சு விரட்டில் நான் ஏற்பாடு நடத்திக்கிட்டு இருக்கிற போது எங்கள் அதிகாரிகள் வந்து நடத்தக்கூடாது என்று சொன்னார்கள். முதல்ல ஏன் நடத்தக்கூடாங்கிறது இந்த மாதிரி ஆக்ட் படி செய்யக்கூடாதுன்னு அன்னைக்கு தான் இப்போ இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி டு அனிமல் ஆக்டுங்கிறதுல கொண்டு வந்து சொல்ல, ஓஹோ அதை கொண்டாந்து போனேன்னு சொல்லி நாங்கள் நடத்தி முடிச்சுட்டு நாங்கள் நடத்த போகிற முடிஞ்ச பாருங்கன்னு சொல்லிட்டு நடத்திட்டோம். நடத்தணும்னு அந்த அதிகாரி என்ன பண்ணார், இல்லைங்க நீங்கள் யாராவது 2 பேரை மட்டும் சொல்லிடுங்க, நாங்கள் கேஸ் எடுத்து போகிறேன்னு எங்களை விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் வேறு நடத்தி விட்டீங்கன்னாரு. நான் எதுக்கு, நான் தான் நடத்துகிறேன், என்னை அரெஸ்ட் பண்ணிக்க. ஏன் தேவையில்லாமல் அர்த்தம் சொல்கிறேன், நான் தான் நாட்டாமே, நான் தான் நாட்டு தலைவர், நான் தான் இப்போ நடத்தியிருக்கேன். அப்படியே அவங்களும் சொல்கிறேன் என்னை கேஸ் எடுத்துக்கணும். இல்லை சார் என்ன சார் நான் பயப்படுறேன், ஏன்னா கூட்டம் கூடிடுச்சு. அப்புறம் எவ்வளோ சமாளினாலும் பயந்து இருந்த நான் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 பேச பேச முடியல. அப்போ நம்ம அதிகாரிக்கு அவனுடைய அஃபீஷியல்ஸ் ஹையர் அஃபீஷியலுக்கு கொடுத்தாப்புல. அவர் நானும் கிட்டத்தட்ட ½ அன் அவர் அவர் நார்த் இந்தியன் நினைக்கிறேன். ரைட் ராஜேஷ் இப்போ ஒன்று கேளுங்க. இப்போ சட்டத்தினுடைய போராட்டம் தான். இப்போ சட்ட நுணுக்கத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும். இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, இந்த சட்ட நுணுக்கப்படி என்ன கேட்டீங்கன்னா, இவங்க வந்து இன்னைக்கு ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், அதாவது மத்திய அரசு எனாக்ட் பண்ணக்கூடிய இந்த ஆக்டு அனிமல் வெல்ஃபேர் ஆக்டும் அதுக்கும் மத்திய அரசு பண்ணியிருக்க காரணத்தினால நியாயமாக மத்திய அரசு தான் இந்த ஆர்டினன்ஸை இஷ்யூ பண்ண வேண்டிய
நிலைமை. அதே சமயத்தில் ஆல்டர்னேட்டிவாகவும் சில ப்ரொவிஷன் இருக்குது. இதை என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரன் லிஸ்ட்டுன்றது இருக்குது. 2009 ஏற்பட்டதனுடைய விளைவு என்ன கேட்டீங்கன்னா, ஒரே சப்ஜெக்டில் 2 ஆக்ட் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டேட்டும் 2009 இதே சப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்களும் பண்ணிட்டாங்க. இந்த 2 ஆக்ட்லையும் கிளாஷ் பண்ணுற போது வந்து இந்த டிஸ்பியூட்டுக்கு வந்து பிரசிடென்ட் ஷுட் பி கிவன் ஒன்லி டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா அவங்களுடைய ஆக்ட் இல்லையா. இந்த சூழலில் இதில் என்ன பண்ண, இவங்க ஆக்ட் பண்ணி அனுப்பிச்சதில், பாஸ் பண்ணி அனுப்பிச்சதில், அதாவது பிரசிடென்ட்டுடைய ஒப்புதல் வாங்கலை, ரிசர்வேஷனில் வச்சுட்டாங்க. அதே சமயத்தில் அவங்க அப்போஸ் பண்ணுறதுனால இவங்களாம் ஒன்றும் பண்ண முடியல, இன்வால்வ் பண்ணிட்டாங்க இந்த சூழல். அதே நேரத்தில் இந்த ஆர்டினன்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கு இந்த மாணவர்களுடைய இந்த இயக்கம் வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் எல்லாம் பட்ட கஷ்டங்களில் 2006 பட்ட கஷ்டங்கள் அத்தனை நாங்கள் சொல்லலை, உங்கள் மூலமாக மீடியாக்கள் மூலமாக. என்னங்க ஏன் பண்ணிட்டு இருக்காங்க? ஏங்க பேச விடுங்க ப்ளீஸ். அதை கிளியர் பண்ணுங்க. போற இருங்க, பேச கிளியர் பண்ணிட்டுங்க, பேச விடுங்க. நீங்க பண்ணி நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறோம். நீங்க பேசுங்க. நீங்க பேசி முடியுங்க டக்குன்னு. சரி, அந்த நிலையில மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மத்திய அரசு செய்ய வேண்டியதை அவங்க தான் செய்யணும். அவங்க தான் ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணணும். ஏன்னா இது எந்த சம்பந்தப்பட்டன்னு சொன்னா, இது மத்திய அரசுடைய ஆக்ட் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம். அவங்க தான் போகணும். இது சில காரணங்களை நீங்களே தெரிஞ்சுக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து, அதாவது அவங்களுடைய பீரியட்ல இந்த பிரசிடென்ட் என்ன கேட்டீங்கன்னா, அடிக்கடி வந்து டியூ ப்ராசஸில் போகாமல் அவசர சட்டத்தின் மூலமாக செயல்படுத்தக்கூடாது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவனுடைய எண்ணம். இதை சில இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆகையினால தான் இந்த மத்திய அரசு நம்ம மறுபடியும் போட்டோம்னு சொன்னால், ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், இந்த ராஜ்யசபாலையும் அது மெஜாரிட்டி இல்லாத காரணத்தினால எத்தனை அளவோல நடந்தது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். பார்லிமெண்ட் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்ததுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதற்கான ராஜதந்திரமாக பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை செலக்ட் பண்ணி இந்த கட்டாய நிலம் ஏற்பட்ட பொழுது, இன்னைக்கு மாணவர்கள் இன்னைக்கு இந்த எவ்வளவு இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் ஒன்றும் சொல்லலை, உங்களுடைய மீடியாக்கள் மூலமாக நாங்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் மத்திய அரசும் மாநில அரசும், ஏன்னா இன்னைக்கு வந்து பீட்டாவினுடைய தூண்டுதல் மூலமாக நீதிமன்றத்தை அணுகி முட்டுக்கட்டை போட்டு விட்டதன் விளைவாக அதை எப்படியும் நிவர்த்தி பண்ணி கொள்வதற்கு ஒரே வழி சட்ட நுணுக்கம்தான். அங்கேதான் சட்ட போராட்டம் தான் நடந்து கொண்டிருந்தது. ஆக மாநில அரசையோ மத்திய அரசையோ பெரும்பாலும் சொல்ல முடியும் சார், அவருடைய உதவி எங்களுக்கு தேவை, உதவி பண்ணினார்கள். ஆனால் திருப்தியாங்கிற அது வேறு பிரச்சனை. ஆனால் உண்மையிலேயே என்ன நெருக்கட்டான நிலைமை ஏற்படுன்னு சொன்னால், அந்த நிலைமையெல்லாம் கண்டு, அதாவது நாங்கள் எல்லாம் மத்திய அரசுக்கு 1900 மொத்தமாவே பழைய கதைகள் பேசுற மாதிரி இருக்கு. என்ன தெளிவா கேக்குறோம்னா, மாநில அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு இல்லையா, அதுல மாணவர்கள் திருத்தி இல்லைன்னு சொல்றாங்க, மத்திய அரசு தான் சட்டம் திருத்தணும்ன்றாங்க. இல்ல அதாவது மத்திய அரசு மத்திய அரசு ஏன் பண்ணலைங்கிற காரணம் சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? மத்திய அரசு ஏன் தலையிடவில்லை என்று சொன்னதுனால நான் சொன்னேன். நியாயமாக மத்திய அரசுடைய சட்டம் அது. ஆக மத்திய அரசுடைய சட்டத்தின் விளைவாக 1960 எனாக்ட் பண்ணக்கூடிய இந்த அனிமல் வெல்ஃபேர் ஆக்டும் பிசிஏ ஆக்டும் மத்திய அரசுடைய சட்டம். ஆனா அனிமல் வெல்ஃபேர் போர்டு என்பது அது ஸ்டாட்யூட்டரி பாடி. இருங்க விளக்கம் சொல்லி தரங்க. இப்ப இருங்க இல்ல, அதாவது ஆல்டர்னேட்டிவாக இவங்க பிரஸ் பண்ண உடனே மாணவர்களுடைய இயக்கத்தின் மூலமாக அங்கே போய் கன்சல்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு, ஸ்டேட் மூலியமாக உங்கள் ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ண முடியும் என்று வழிகாட்டி சொல்லி, அதன் பிறகு இதை முயற்சி பண்ணி இதை என்ன பண்ணான்னா, இதே வந்து எமர்ஜென்சி மூலமாக அவசர சட்டத்தின் மூலமாக
இதை அதாவது இந்த காளை மாடுகளை வந்து நீக்குகின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ணனா ஆர்டினன்ஸ் தயார் பண்ணி கொண்டு வந்து பிரசிடென்ட் கையெழுத்தாகி கவர்னர் கையெழுத்தாகி பிரசிடென்ட் கையெழுத்தாகி எல்லாம் முடிஞ்சு ஆர்டினன்ஸ் இப்போ இஷ்யூ பண்ணிட்டாங்க. இந்த இஷ்யூ பண்ண நின்று கட்டினா இது வந்து டெம்பரரி 6 months தான் வேலிடு. அதனால என்ன பண்ணாங்கன்னா இது தட் மஸ்ட் பி ராட்டிஃபைடு. அதனால இந்த 6 மாதம் கூட போகாமல் நாள் கிடக்கிறாமே நாளைக்கே வந்து இப்போ இந்த அசம்பிளியில் நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவங்க இப்போ மெஜாரிட்டி நிச்சயம் யாரும் நிச்சயம் அது தவிர்க்க போகிறதில்லை. எதிர்கட்சி தவிர எல்லா கட்சிகளும் என்கிற காரணத்தில் ஆட்டோமேட்டிக்காக பயன்பெறும். இன்றைக்கி மேல் சபையும் கிடையாது. உடனடியாக 2 நாள் முடிஞ்சு போயிடும், விஷயம் முடிஞ்சு போயிடும். அப்போ ஆக்ட் ஆகிடும், சட்டம் ஆகிடும். சட்டம் என்பது ஏற்றப்பட்டு விட்டது. இப்போ இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்குது எமர்ஜென்சி ஆர்டினன்ஸு, அதாவது அவசர சட்டம். இதே அவசர சட்டத்தை வடிவமைத்து கொடுத்து விட்டு மெஜாரிட்டின்னு ஆக்ட் பண்ண உடனே மறுபடி பிரசிடென்ட் கையெழுத்து ஆகிற போது சட்டம் ஆயிடுது இல்லையா? சட்டம் பயந்துட்டா சட்டம் இயற்றின பிறகு அதுக்கு என்ன போட்டாங்கன்னா மறுபடியும் போய் ட்ரை பண்ணத்தான் அவன் சொல்லிட்டு தான் இருக்கான் போக பாருங்க. ஏன்னா அவன் பல லாயரை கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பான்ல, கேவியட் போட்டு வச்சிருக்காங்க. இதுக்குள்ள சட்டங்கள் ஏற்றி முடிஞ்ச உடனே சட்டம் ஏற்றுனா பெர்மனண்டாவே இவங்களுக்கு போறதுக்கு இடம் இல்லை. அவனே என்ன சொல்லியிருக்கான், ஏற்கனவே இவங்க வந்து இந்த காலைமார் நோட்டிபிகேஷன் சமாச்சாரமாக எக்ஸம்ஷன் கொடுத்ததை சட்ட நுணுக்கம் இல்லாமல் அது குறைபாடு இருந்ததுனால எங்களால் வாங்க முடிந்தது, ஸ்டே வாங்க முடிந்தது. இப்போ கேர்ஃபுல்லாக சட்ட நுணுக்கத்தோடு போகின்ற காரணத்தினால கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் இருக்கின்ற காரணத்தினால ஆல்டர்னேட் கொண்டு போகிறதுனால பிரசிடென்ட்டும் கையெழுத்து போட்ட காரணத்தினால அவங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நோ அப்ஜெக்ஷன் அவங்க கன்சர்ன் கொடுத்ததுனால இது அந்த ப்ராசஸ் தேவையில் இவங்களுக்கு வேலிடாக இருக்கும், சட்டம் ஆகிவிடும் என்று அவனே சொல்லியிருக்கான் இல்லையா? இது அதனால இது வந்து கொஸ்டின் பண்ணுறதுக்கு வழியே கிடையாது கான்ஸ்டியூஷனலாக. அதனால 2 முறை அவங்க பண்ணலாம், பண்ணாத காரணம் அதுக்கு தான் சொன்னீங்க நீங்கள் வேண்டாண்டி சொல்ல வேண்டாண்டியே. ஏன்னா அடிக்கடி பண்ணக்கூடாங்கிற காரணம் அவாய்ட் பண்ணுவதற்காக ராஜதந்திரமாக வெறுங்குழுமாக போய் அவர்கள் போது சம்மதம் கொடுத்து ஹோம் மினிஸ்டர்லேருந்து சென்ட்ரல் அந்த கேபினட் மினிஸ்டர் கொடுத்து அட்வைஸ் மேல அவர் கையெழுத்து போடுறார், பிரசிடென்ட்டே கையெழுத்து போடுறார். புரியுதா? இதே ப்ராசஸை மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா எமர்ஜென்சி பண்ணிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி சட்ட வடிவு கொடுத்து இந்த அசம்பிளியில் கொடுத்து மெஜாரிட்டியோட கையெழுத்தாகி முறைப்படி பிரசிடென்ட் கையெழுத்தாறுவது வரவே முடியாது. இந்த ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் அத்தனை சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமாக ஆகையினால சொல்லுங்க, ஆகையினால நிச்சயமா மாணவர்கள் பயப்படுறதுக்கு காரணம் இருந்தாலும் கூட அவன் சொல்லித்தான் சொல்லணும். கண்கட்டினா அவங்க வந்து நாங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க தான் மீடியாக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர நாங்கள் சொல்லாலும் கூட அவங்களுக்கு எதிர்காலம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு உரிமை இருக்கிறது புரிந்து கொண்டு எப்படியும் நிரந்தரமாக வேண்டும் என்று சொல்றது காரணம் சட்டத்தை கொண்டு வரும் என்று சொன்னாங்க. சட்டம் ஆக்கப்பட்டு விடுகிறது. ஆகையினால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால மாணவர்கள் தான் முடிவு நாங்கள் வித்தியாசம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக இது யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. கண்டிப்பாக. 2வது நீங்கள் இவ்வளவு கொடுத்து நான் என்ன சொல்கிறேன், இது அசூரன்ஸ் கொடுத்து இவ்வளோ சட்டமாக்கப்பட்டவர் சிஎம். 2வது அதே பிரைம் மினிஸ்டர் பேக்கிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம யாரைத்தான் நம்புறது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சட்ட வடிவுகள் பூராவை உண்மையிலேயே நல்ல முறையில் ஒழுங்கான முறையில் குறைபாடு இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டம் படித்தவர்கள் மட்டும் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்க, கிளீனாக போடுறாங்க, நல்லாவே சொல்கிறாங்க. எல்லாருமே இப்போ பத்திரிகைகள் போடுறாங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆக கான்ஸ்டியூஷனல் பெர்மிஷன் படி எந்த விதமான குறைபாடு இல்லாமல் செஞ்சுருக்காங்க. நிச்சயமாக கோர்ட்டுக்கு இவங்களால் அணுக முடியாது. இன்னைக்கு what was your level of reach to the protesters to pacify them, sir? Did you even explain them to them about this ordinance? No, I will explain. Rajesh. விடுவாங்க. பேரும் பதவி சொல்லிட்டு ராஜேஷ் வீர விளையாட்டு மீட்பு கழகம் மாநில தலைவர். ஆக்சுவலாக இப்போ என்ன பிரச்சனைக்கு உட்காந்துருக்கோம் அப்படின்னு என்ன ராஜேஷ் வீர விளையாட்டு மீட்பு கழகம் மாநில தலைவர். சரியா? இப்போ ஆக்சுவலி என்ன ப்ராப்ளத்துக்கு உட்காந்துருக்கோம் அப்படின்னா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இருந்த எல்லாத்தோட கொரிஸ்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் வந்து நான் பிஆர் ஐயா இன்னும் ஒரு சில அமைப்புகளில் சார்ந்து இன்றைக்கி மதுரையில் நம்மளோட மாநில முதல்வர் மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்தோம். இப்போ நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டீங்களோ
அதே மாதிரி பிஆர் ஐயா மதுரையில் உட்காந்துருக்காரு, நான் திருச்சியில் உட்காந்துருக்கேன், ஆதி கோயம்புத்தூரில் உட்காந்துருக்காரு, கார்த்திகேயன் சார் வந்து மெரினாவில் உட்காந்துருக்காரு. இவங்க எல்லாம் நாங்கள் எல்லாமே கலெக்டிவாக ப்ரொட்டஸ்ட் களத்தில் இருந்து கோரிக்கைகள் என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சாங்களோ, நான் சொல்கிறது நேற்று வரைக்கும் போராட்ட களத்திலிருந்து என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சாங்களோ அவ்வளோ கோரிக்கைகளையும் உள்வாங்கிட்டு நேற்று ஆர்டினன்ஸ் வந்ததையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி போய் முதல்வர் அவர்களை சந்தித்து இந்த ஆர்டினன்ஸுக்கு தகுந்த விளக்கத்தை கேட்டோம். உங்களுக்கெல்லாம் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அவ்வளோ டவுட்ஸையும் நாங்களும் மனசில் வச்சுக்கிட்டு தான் போய் கேட்டிருக்கோம். ஏன் அவருக்கு வந்து தகுந்த விளக்கத்தை ரொம்ப தெளிவாக கொடுத்தாரு. எங்களுக்கு அதில் திருப்தி. நான் அந்த விளக்கத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2009 ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட் 2014 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த வழக்கு செல்லாது. மத்தியில் ஒரு அரசில் வழக்கு இருக்கிறப்ப மாநில அரசு ஒரு வழக்கு போட்டால் ஒரு சட்டம் பாஸ் பண்ணால் அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லி அந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கு வழிவகை செய்யாமல் சட்ட வல்லுநர்களை ரொம்ப தெளிவாக அலசி ஆராய்ஞ்சு அதில் 254 கிளாஸ் 2ல் இந்த மத்தியில் ஒரு சட்டம் இருந்தாலும் மாநிலத்தில் ஒரு சட்டம் இயற்றினால் அந்த மத்தியில் இருக்க சட்டத்துக்கும் மாநிலத்தில் இருக்க சட்டத்துக்கும் முரணான கருத்துக்கள் இருந்தாலும் ஜனாதிபதி ஒப்புதல் இருந்தால் அந்த சட்டத்தை யாரும் தடை செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், 2011 நில ஊர்ஜித சட்டம். மத்தியில் ஒரு சட்டம் இருக்குது. மத்தியில் வந்து நிலத்தை நீங்கள் கையகப்படுத்துகிறப்ப ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க ஆக்டில் ஃபார்மாலிட்டிஸே டோட்டலாக வேறையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அது நடைமுறைக்கு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா அது ஜனாதிபதியோட ஒப்புதலுக்கு வந்திருக்கு. இதே கொஸ்டினாக இதே விளக்கத்தை ரொம்ப தெளிவாக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக எடுத்துரைச்சார். சட்ட வல்லுநர்களை ரொம்ப தெளிவாக 2 நாட்களாக உட்காந்து இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டோ பீட்டாவோ மற்ற விலங்குகள் நல அமைப்புகள் சார்பாகவோ யாரும் கோர்ட்டுக்கு போய் இதை தடை வாங்க முடியாத அளவுக்கு இந்த சட்டத்தை நாங்கள் வடிவமைப்பு கொடுத்துருக்குறோம். நீங்கள் இந்த சட்டத்தை வந்து 100% இல்லை 100%, 500% நீங்கள் வந்து கேரண்டியாக எடுத்துக்கலாம். இதை வந்து யாருமே இந்த சட்டத்தை வந்து தடை செய்ய முடியாதுன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே முதல்வர் அவர்கள் சொன்ன கருத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி முன் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு அவர் சொல்லிட்டு வந்த விஷயம். ஸோ அதனால் இந்த சட்டம் வந்து இன்றைக்கி வந்து அவசர சட்டமாக இருக்குது. நாளைக்கு வந்து இது வந்து சட்டசபையில் சட்ட வரைவாக முன் வச்சு நாளைக்கு கண்டிப்பான அதிகார சட்டமாக இது நாளையிலேருந்து உருவெடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்து அமைப்புகள் சார்பாக எங்களை வந்து சந்திச்சிருக்கிறீங்க, மாணவர்களோட போராட்டத்தில் கலந்துருக்கிறீங்க, அவங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையும் முன் வச்சுருக்கிறீங்க. இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் உடனடியாக மாநில அரசு சார்பாக அங்கேயே போய் தங்கி இருந்து இதுக்கு உண்டான சட்ட வடிவத்தை தெளிவாக எடுத்திருக்கிறோம். மத்திய உள்துறை அமைச்சகத்தில் ஒப்புதல் வாங்கியிருக்கிறோம். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்துக்கு போயிருக்கு. ப்ளஸ் இறுதியாக ஜனாதிபதியோட கன்சர்ன் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி தான் அந்த சட்ட வரைவை கொண்டு வந்துருக்கிறாங்க. நானும் அதை திரும்பவும் இன்றைக்கி முதல்வர் அவர்கள்ட்ட பேசுகிறப்ப அந்த சட்ட வரைவில் என்ன மாதிரி டிராஃப்ட்ஸை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிருக்கேன். அது நாளைக்கு நம்மளுக்கு சட்ட முன்வரைவாக சட்டசபையில் வைக்கிறப்ப தான் என்னென்ன விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் இந்த நேரத்தில் என்ன சொல்லிக்க விரும்புகிறோம் அப்படின்னா, போராட்ட களத்தில் இருக்கிற மாணவர்கள் சார்பாக தான் இங்கே எல்லோரும் உட்காந்து பேசுகிறோம். போராட்ட களத்தில் இருக்க மாணவர்கள் என்ன கோரிக்கைகளை இன்றைக்கும் முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே சார்பாக தான் எல்லோரும் முன் வச்சு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம். நாளைக்கு இந்த சட்டம் வந்து அமலுக்கு இந்த சட்டம் வந்து ரெகுலர் சட்டமாக மாறப்போகுது. அந்த சட்ட வடிவத்தில் என்னென்னத்தை முன் வடிவம் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் சட்ட வடிவம் கொடுக்குறப்ப உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் எல்லாம் உள்ளே வரணும். அதில் என்னென்ன பிஆர்ஐ ரொம்ப விளக்கமாக சொன்னார். அதுக்கு அதாவது வந்து இதில் வந்து சட்ட வடிவத்தை உள்ளே கொண்டு வரப்போ எங்களால் வந்து இந்த பேரிகேட்ஸ் கட்டுறது டெபாசிட் கட்டுறதெல்லாம் அரசாங்கமே ஏற்றுக்கணுன்ட்டுன்னு. ஸோ இதுக்கு எங்கே நாளைக்கு சாயந்தரத்துக்கு தான் இல்லை, அதான் டெபாசிட் கட்டுறது அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஊரில் ஜல்லிக்கட்டு நடத்தணும், மஞ்சோட்டு நடத்தணும்னா ஊரை பொறுத்து அந்த ஊருக்கு 2 லட்சம் 5 லட்சம்ன்றது நம்ம காஸ்ட் டெபாசிட்டுக்கு இது அரசாங்கத்துக்கு நம்ம செய்கிறோம். ஏதாவது இன்கேஸ் தான் எமர்ஜென்சி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுலேருந்து அமௌண்ட் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் பேர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஐயா ரெக்வஸ்ட் வச்சார். இப்போ அதை தான் கேட்குறோம். இந்த சட்டம் இன்னைக்கு பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் சட்டத்தில் இருக்க வரைவு என்ன அப்படிங்கிறது யாருக்கும் இன்னும் தெரியாது. அது தெரிஞ்சிருச்சு வந்துருச்சு. அந்த பிசிஏ ஆக்ட்ன்றதுல அந்த பிசிஏ ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அவங்க என்ன சொல்றாங்க, அறிக்கையை வந்து இன்னைக்கு விளையாட்டு இது பண்ணலாம், நாளைக்கு நாங்க வந்து ஸ்டே வந்து உரிமை இருக்கு நாங்க பண்ணுவோம் தடை பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அறிக்கை வந்திருக்கு.
அதை வச்சுதான் மாணவர் வந்து பீட்டாவே இந்த அறிக்கை விட்டுருக்கு. அதனால வந்து நாளைக்கு ஒரு நேரம் வந்து பீட்டா வந்து தடை வாங்குறதுக்கு ஒரு உரிமை இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு எதிர்காலம் வந்து எதிர்பார்க்கறாங்க. அதுதான் வந்து கேட்கறாங்க. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் ஓகே, நீங்க எல்லாம் நீங்க சொன்னது முதலமைச்சர் சொன்னது எல்லாம் நானும் பரிச்சை எல்லாம் பண்ண ஓகே. அவங்க கருத்து என்னன்னா பீட்டா வந்து இந்த வந்து நாளைக்கு விளையாட்டை வந்து நாங்க தடை பண்ணது எங்களுக்கு என்னைக்கு தான் வாங்குவோம் அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஏங்க அவன் சொல்லலைன்னா அறிக்கை பார்க்காம ஐயா ஐயா இல்ல ஒரு நிமிஷம் ஏங்க அவன் தோத்து போகணுங்கிற நிலையில அவன் ஆதரப்படி சொன்னா அதை ஏத்துக்கலாமா நீங்க? இருக்கக்கூடிய சட்டத்தை இருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்லுதோ என்ன ப்ரொவிஷன் இருக்கோ அதைத்தான் பார்க்கணுமே தவிர பீட்டா சொல்லும்போது எடுத்துக்கொள்ள வேண்டாம் தயவு செய்து. பீட்டாக்காரன் எல்லாம் தான் சொல்லுவான். கண்டிப்பா அவனை பீட்டாக்காரன் ஒரு சொல்ல முடியாதுன்னு அவனே ஒத்துக்கிறான். அதை clear cut ஆன சொல்ல மாட்டீங்க that you want the students to call off the protest ன்றது. இப்போ இதனால நாளைக்கு வந்து in case if a state administration க்கு patience lose ஆகி because Republic Day is coming, what if a lathi charge is there? Would any of you take responsibility for something happening wrong over there? Clear cut நீங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டீங்க. நீங்க வந்து இப்போ ஸ்டூடண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்றீங்க, பட் little while back you said இது அவங்களாவே ஆர்கானிக்கா ஃபார்ம் பண்ணது எங்களால சொல்ல முடியாது. இல்ல அதுக்கு விளக்க நான் சொல்றேன். அதுக்கு விளக்க நான் சொல்றேன். ஏன் why you not calling off the strike, sir? You know what's in the draft. As sir said, no, you're not saying that you want to all that institute because you are expecting. Then why are you not calling off the protest, sir? No, we are for the protest to stop immediately now. protest இப்ப நடக்கக்கூடிய போராட்டம் இப்பொழுது நிறுத்த வேண்டும். நிறுத்தி வச்சுட்டு தேவைப்பட்டால் மார்ச் 31ஆம் தேதிக்கு மேல் அதான் நாளைக்கு அமெண்ட்மெண்ட் வருதுன்னு சொல்றாங்க. ஐயா பார்த்துட்டாங்க. இப்போ வாட்ஸ்அப்லயே வந்துருச்சுங்க. அதுக்கு போராட வேண்டிய அவசியம் அப்புறம் இல்லாமல் போயிருது. நாளானைக்கு வரப்போகுது. நாளைக்கு வந்துங்க, நாளைக்கு அசம்பிளி கூடும், நாளைக்கு கவர்னர் உரை வரும். ரெண்டாவது இப்போ நம்ம முன்னாள் முதலமைச்சர் இறந்திருக்காங்க, அதனால வந்து ஒரு நாள் அசம்பிளி தள்ளி வச்சால் மறுநாள் கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கும் இந்த ப்ரெஷர் என்னன்னு தெரியாமலாம் கிடையாது. அதனால நாளானைக்கு வரப்போகிற விஷயத்துக்கு எதற்காக இன்னும் சிரமப்பட்டு கொண்டு, அதாவது ஒரு நல்ல அம்மா அப்பா அந்த குழந்தைகளை வளர்த்திருக்காங்க, அந்த பசங்க பொண்ணுங்களை வளர்க்காட்டி இப்படி ஒரு அருமையான ஒரு போராட்டம் நடந்திருக்கவே முடியாது. உலகமே வியக்கக்கூடிய ஒரு போராட்டம். இப்போது இந்த போராட்டத்துக்கு நிறுத்தி வைத்துவிட்டு தேவைப்பட்டால் மார்ச் மாதம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. தேவைப்பட்டால், தேவை இல்லாட்டி ரொம்ப வராது வாய்ப்பே இல்லைங்க. இல்ல ராஜேஷ் சார், நீங்க வந்து தமிழக முதல்வர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொன்னீங்க. அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு வந்து திருப்தி இருக்கீங்க. அப்புறம் ஏன் மதுரையில ஜல்லிக்கட்டு நடைபெறுது? இல்லை, அதாவது அதான் சார் இந்த புரிதல். நான் என்ன சொன்னேன், இப்போ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆக்சுவலாக போராட்ட களத்தில் இருக்கிற நிறையா பேரோட கொஸ்டின்ஸ் அங்கே என்னென்னா, நம்ம மீடியா சார்பாக அவங்க உட்காந்துருக்க பப்ளிக்கிட்ட கொண்டு போய் கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, 2016 மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டுச்சு. அந்த சட்டத்தை 3 நாளில் ஸ்டே வாங்கினாங்க. ஆனால் 2016 மத்திய அரசு அரசாணை வெளியிட்டாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்குது, ஆர்டினன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதிலே புரிதலோட வேறுபாடு இருக்குது. அதனால இந்த புரிதலோட வேறுபாடுனால தான் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து அதே மத்திய அரசோட அரசாணையை தான் இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. அரசாணை மாதிரி இன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க போல் இருக்கு. அதை 3 நாளில் பீட்டா போய் சப்போஸ் அதுக்கு ஸ்டே கேட்டால் ஸ்டே கொடுத்துருவாங்கன்னு போட்டு ஒரு தவறான புரிதல் இருக்குது. இந்த புரிதல் சரியாகிறதுக்கு நாளைக்கு ஆகும். அந்த 2 நாள் ஏன் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த சட்ட முன்வரைவு சட்டசபையில் தாக்கலாகி சட்டமாக உருவெடுக்கிறப்ப அதுக்கு உண்டான டவுட்ஸ் கிளியர் ஆயிடும். ஸோ அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ கார்த்திகேயன் சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நம்மளோட என்ன கோரிக்கைகளை எட்டி பிடிச்சிட்டோம். அதில் வந்து உங்களுக்கு ஏதோ வேரியேஷன் இருக்குது, இல்லை எங்களுக்கு இதில் இது மாற்றணும், எங்களுக்கு அது மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது நாளைக்கு சட்டமாக உருவெடுத்து நிற்கட்டும். அதில் நம்ம சட்டமாக உருவெடுத்து நின்னதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை எந்த பாதைக்கு கொண்டு போகணுன்றதை மாணவர்கள் கையில் தான் நாங்களுமே விடுறோம். என்ன சொல்கிறோம், நாங்கள் வந்து 10 வருஷமாக போராடி நின்றுட்டோம். ஆனால் இந்த இவ்வளோ பெரிய ஒரு வெற்றிக்கு மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த வெற்றியவே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இல்லை, அதாவது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இங்கே சொல்லி ஆகணும். ஒரு நிமிஷம் என்ன இல்லை, நான் இதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூர் கிளம்புறேன். இல்லைங்க, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் இதே மறுக்கவே இல்லை. கண்டிப்பா அது உண்மைதான். ஏன்னா நான் களத்துல தான் உட்காந்துட்டு இருக்கேன். தொடர்ந்து 4 நாட்களாக கோயம்புத்தூர்ல காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் களத்துல தான் இருந்தேன்.
என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இவ்வளவு நாள் இது இந்த வெற்றி வந்தாலும் இந்த வெற்றி வந்துச்சுன்னா இது அனைத்துமே மாணவர்களுக்கு சொந்தமான வெற்றி, இளைஞர்களுக்கு சொந்தமான வெற்றி. இதை வேற எந்த குரூப்பும் வேற எந்த அமைப்பும் தட்டி பறித்து விட கூடாது அப்படிங்கிறது ரொம்ப குறியா இருக்கும். என்னையும் சேர்த்து அதாவது ஒரே நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன். 99% வெற்றி அவ்வளவுதான், இது உறுதி அளிச்சாச்சு, நம்ம 99% ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற இவங்க வந்து ரொம்ப திட்டவட்டமா அறிவிச்சிட்டாங்க. இப்ப மாணவர்கள் அதாவது ஒரு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர்களே ஆரம்பித்த ப்ரொடெஸ்ட், இளைஞர்கள் ஆரம்பித்த ப்ரொடெஸ்ட இளைஞர்களே நல்ல வழியில் முடித்து கொண்டா நாளைக்கு நான் என்ன சொல்றேன்னா உலகமே உற்று பாக்குது, தமிழகத்தை உலகமே உற்று பாக்குது. ஏன்னா இவங்க சரித்திரம் படைச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. என்னோட ஆசைகள்லாம் என்னன்னா மாணவர்களே இதை ஜெயிச்சிட்டாங்கன்னா மாணவர்களுக்கு தான் அந்த பேர் போகணும், இளைஞர்களுக்கு தான் அந்த பேர் போகணும், வேற யாரும் அதை தட்டி பறிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் இன்னைக்கு சாயந்தரம் என்ன சொன்னேன்னா வேற சில அமைப்புகள் உள்ள பூந்துட்டாங்க, வேற சில கோரிக்கைகளோட நிக்கிறாங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், தெரியாத விஷயம் இல்ல. நேத்துல இருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். என்னதான் இளைஞர்கள் பாத்தீங்கன்னா டிராபிக் ரெகுலேட் பண்றது யங்ஸ்டர்ஸ், குப்பையை கூட்டுறது யங்ஸ்டர்ஸ், சோறு போடுறது யங்ஸ்டர்ஸ், எல்லாமே யங்ஸ்டர்ஸ். ஆனா வெளியில இருந்து ஒரு சின்ன யானையில ஒரு கேங் வராங்க, வந்து என்ன சொல்றாங்க, இஸ்லாமியர்களை தாக்குறாங்க, ஒரு கேங் இந்துக்களை தாக்குறாங்க, ஒரு மத பிரச்சனை உருவாக்குறாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, ஒரு கேங் தேசிய கொடி வந்து இது பண்ணிருக்காங்க, இன்னொரு கேங் என்ன பண்றாங்க, பெப்சி கோக்க பேன் பண்ணுன்னு ரோட்ல இது ஊத்திட்டு வராங்க. நான் என்ன சொல்றேன்னா இந்த போராட்டம் இப்படியே போச்சுன்னா நீர்த்து போயிடும், கொள்கை இல்லாம போயிடும், தவறான பாதைக்கு போயிடும். மாணவர்கள் செஞ்ச நல்ல விஷயம் யாரோ செஞ்ச தப்பான விஷயத்தினால கெட்டு போயிடும். அதனால நாங்க என்ன முடிவு என்னுடைய கருத்து இதுதான். நான் ஏன் வந்து இன்னைக்கு சாயந்தரம் வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம், இப்ப வந்து எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் நான் விலகி நிற்கிறேன். என்னோட தனிப்பட்ட கருத்தை சொன்னேன். இல்ல ஆதியோட கருத்து மட்டும் இல்ல, அது எங்க எல்லாருடைய கருத்து. நாங்க திருப்பி நீங்க 5 பேர் கருத்து நீங்க சொல்றீங்க, மாணவர்களுக்கு இதே மாதிரி குழுக்களா வந்து நீங்க அவங்க கூட அவங்க பேர் நாங்க யார் போராட்டம் பண்ணாலும் அவங்க கூட பேசி நீங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டு ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க ஏன் இல்ல இவரே திருப்பி பேசிட்டு இருக்காரு. நான் இப்ப போதான் இல்ல நான் கோயம்புத்தூர் கிளம்புறேன். இன்னைக்கு தான் இந்த முடிவு எடுத்தோம். முடிக்கவே இல்ல. Yesterday I was in Marina for இல்ல நீ யாரும் முடிக்கவே இல்ல. அதான் சொல்ல வரேன். And we spoke about அண்ணன் மெரினால இருக்காரு, ஐயா மதுரையில இருக்காரு. Very few people, maybe 0.01% who want to create some trouble. They talk against the nation. அதுதான் எங்க பிரச்சனை. மாணவர்கள் அதுதான் we will not talk all that. We will work within the framework of the country. புரியல. இந்த போராட்டத்தை மாணவர்கள் கைவிட வேண்டும் கைவிட வேண்டும். நான் போராட்டங்களை மாணவர்கள் கைவிட வேண்டும் சொல்லவே மாட்டேன். திரும்பவும் அதான் சொல்றேன். இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. என்ன எங்க வரேன்னு சொல்றேன்னு கேளுங்க. மாணவர்களோட ரியாலிட்டி சொல்லிட்டோம். இந்த சட்டம் எப்படி செய்ய போகுது, இந்த சட்டத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க, இது வந்து யாரும் வந்து தடை வாங்க முடியாது. இல்லை இதுக்கு வந்து ரொம்ப கிளியரான என்ன அந்த போராட்ட காலத்தில் என்ன எந்திரிச்சிருக்கு, இந்த சட்டம் வந்து அவசர சட்டமாக இருக்குது, இது நிரந்தர சட்டமாக எங்களுக்கு வேணும், எங்களுக்கு சட்டத்து மேலே நம்பிக்கை இல்லை, பீட்டா ஸ்டே வாங்கிடுவாங்க. உங்கள் அங்கே போராட்ட காலத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் எங்களுக்கும் ஏற்பட்டு தான் இன்னைக்கு முதல்வர் அவர்களை சந்திச்சிருக்கோம். முதல்வர் அவர்கள் சொன்ன விளக்கத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டோம். இதே விஷயத்தை இந்த மீடியா ஊடகங்கள் மூலமாக ஒரே நிமிஷம் இதே விஷயத்தை ஊடகங்கள் மூலமாக போராட்ட காலத்தில் இருக்க மாணவர்களுக்கும் தெரிவிக்கிறோம். நாளைக்கு இந்த சட்டம் வந்து நிரந்தர சட்டமாக வரப்போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு மாணவர்கள் தான் முடிவெடுக்கணும். நான் ஆரம்பத்தில் இங்கே வந்து உட்காரப்ப சொன்னோம், நாங்களும் உங்கள் மாணவர்களோட ஒருத்தர செஞ்சு உட்காந்துருக்கோம். 100% வெற்றி பெற்றுட்டோம். அதுதான் வாதி சொன்னாங்க. 100% வெற்றி பெற்றுட்டு சொல்லுங்க. இப்போ வந்து நாடே என்ன எதிர்பார்க்கணும்னா இந்த பிரச்சனையில நீங்க என்ன சொல்ல போறீங்க, போராட்டத்தை நிறுத்த சொல்லி என்ன கோரிக்கை வைக்க போறீங்க, பொதுமக்கள் எதிர்பார்க்கறாங்க. இந்த போராட்டம் எப்படி கொண்டு போகணும், எப்படி நிறுத்தணும், எங்க அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும். அங்க இல்லங்க இதனால அந்த அங்க இருக்கிறவங்க பாதுகாப்பு முக்கியம். அவங்க கலைஞ்சிட்டு போகணுன்றதுல வந்து எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. அதற்கான கோரிக்கையை தான் உங்ககிட்ட எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அந்த ஒரு பொதுவான கோரிக்கையா நீங்க வச்சீங்கன்னா கரெக்டா பேசுவாங்க. இல்லைங்க நம்ம கோரிக்கை வந்து அமெண்ட் பிசிஏ ஐயா இல்ல அமெண்ட் பிசிஏ இல்ல அமெண்ட் பிசிஏ தான் நம்ம கோரிக்கை. பிசிஏ இன்னைக்கு ஒரு நோட்டிபிகேஷனா அதாவது ஒரு அவசர சட்டமா அமெண்ட் ஆயிருச்சு. நாளானைக்கு சட்டமா அமெண்ட் ஆக போகுது. அப்ப அதுக்கு மேல நம்ம என்ன அப்புறம் பேன் பீட்டாவை தடை செய்ய முடியாது. ஆனா இப்ப யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, பீட்டா மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றால் என்ன சொல்ல முடியும்? பீட்டா போனா போவான். அது இப்ப முக்கியமான விஷயம், அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டேச்சுட்டரி பாடி மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கீழே
அவன் கொடுத்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் உச்சநீதிமன்றம் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. பீட்டாவை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவோட சீஃபை ஒரு மாதத்துக்கு முன்னாடி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் மாற்றிட்டாங்க. இப்போ புது சீஃப் இருக்கார். நிச்சயமா அவர் ஆமாம் குற்றமாக நடந்தது, இந்த சட்டத்தை மாற்றக்கூடாது என்று சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டார். இல்லைங்க, நாளைக்கு நான் சிம்பிளா நான் ஒரு மாதிரி எல்லாரும் இப்போ உலகமே பார்க்குது, நான் ஓப்பனாக சொல்லிடுறேங்க. இல்லை, ஏடபிள்யூபிஐ கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. இல்ல என்ன விஷயம்னா போனா தான் பிரச்சனை. ஒரு நிமிஷம் நான் என்னன்னு சொல்லிடுறேன். இல்ல ஸ்டாண்ட் இல்ல, ஒரே நிமிஷம் அண்ணா, ஒரே ஒரு நிமிஷம் ஆதி, நான் வந்து இதை வந்து ஆதிங்க நான் பச்சையாவே சொல்லிடுறேன். என்னன்னா நாளைக்கு இது வந்து முழுக்க இது நிரந்தர வெற்றி தான். அது இவங்க எல்லாரும் உணர்ந்துட்டாங்க, எனக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. அது மத்தியானமே எனக்கு புரிஞ்சிருச்சு, இது நிரந்தர வெற்றின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி 99% வெற்றி பெற்றுட்டோம். அந்த 1% திருப்பி நாளைக்கு, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்னதான் நீங்க என்ன ஆக்ட் இது பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடியில் எல்லாமே சட்டத்துக்கு அடியில் வரும். சரியானா? ஆக நாளைக்கு யாரும் கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு நீங்க யாரையும் தடுக்க முடியாது. இப்போதைக்கு வெற்றி அடைஞ்சிட்டோம், இந்த நிரந்தர சட்டம் ஆகிடும், வெற்றி பெற்றுரும், எல்லாமே ஓகே. கடந்த 5 நாட்களா சரியான முறையில் போராட்டம் போயிட்டு இருக்கு, ஓகே. நான் இப்போ இவங்க என்ன சின்ன பயம் என்னன்னா, நாளைக்கு ஒரு வேலை ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்க. தமிழினத்தின் துரோகிகள்னு இந்த 5 பேர் போட்டோவை எல்லாரும் போட போறாங்க. கரெக்டா இல்லையா? இதுதான் நடக்கும். உங்களால தான், நீங்க தான் எங்களை ஏமாத்திட்டீங்க, நாங்கள் மாணவர்கள் கூடணும்னு. அந்த பயத்துல தான் ஒருவேளை அவங்க எனக்கு இவங்க 4 பேர் பற்றி தெரியல, அந்த பயத்துல வேணா அப்படி சொல்லாம இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றி அடைஞ்சிட்டோம். மாணவர்கள் தாராளமா போராட்டத்தை கைவிடலாம், நிரந்தர வெற்றி தான். இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா? நம்ம சொல்லி என்ன நாங்க என்ன ரீசன் நான் சொல்ல பாருங்க. அவங்க 10 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. நான் போன வருஷம் ஒரு பாட்டு போட்டேன், எல்லாரும் வந்து கூட்டிட்டாங்க, ஓகே. இது நான் வந்து நீங்க இங்க வாங்க நீங்க இங்க வாங்கன்னு சொல்லல. எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராமத்திலயும் கூடி உட்காந்துருக்காங்க. யாராவது இங்க இருக்கிறவங்க கூட்டம் சேர்த்தணுமா? இல்ல, மாணவர்களே கூடினவங்க. நேத்துல இருந்து என்ன நடக்குது அப்படின்னா நானும் சொல்லிடுறேன். கோயம்புத்தூர்ல காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருந்த விஷயத்துல நான் மைக்ல சொல்றேன், சரிப்பா இப்ப முழு ஃபைனல் கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்கறேன். திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்றான், அண்ணா இல்லண்ணே இவங்களெல்லாம் நீங்க இந்த கூட்டத்தை நீங்க உள்ள சேர்த்துக்க கூடாது, ஏன்னா இவங்க வந்து வேற மதத்தை சேர்ந்தவங்க. நான் இதை தான் இன்னைக்கு ஈவினிங் சொல்லியிருந்தேன். நான் அப்போ வந்து எனக்கு ஒரு ஷாக்கா இருக்கு, எதுக்கு சம்பந்தமே இல்லாம மதவாதத்தை உள்ள கொண்டு வராங்கன்னு பார்த்தா இவன் ஸ்டூடெண்ட் கிடையாதுன்னு பார்த்தாலே தெரியுது. இந்த மாதிரி பல பேர் இந்த கூட்டத்துக்குள்ள உட்காந்துருக்காங்க. எங்கிருந்து வராங்க இவங்கெல்லாம் யாருன்னு தெரியல. மாணவர்களும் பாவங்க, ஏன்னா அவங்க உயிரை கொடுத்து இதுக்காக உட்காந்துருக்காங்க. மாணவர்களோட லைஃப் இதுல இருக்கு. அத்தனை பெற்றவங்களும் மாணவர்கள் எதுக்கு போராட்ட காலத்துக்கு அனுப்புறாங்கன்னா, தமிழுக்காக என் பையன் நிக்கிறான்டான்னு அனுப்புறாங்க. எந்த பெற்றவங்களாவது நீ இந்த ஜாதி, நீ இந்த மதம், நீ போகக்கூடாது, நீ இந்த மொழி. எங்க ஒரு சர்தார்ஜி தாங்க கோயம்புத்தூர்ல வாட்டர் பாட்டில்லாம் சப்ளை பண்றாரு. இப்படி நடந்துட்டு இருக்கிற போராட்டம் இன்னும் 2 நாள் கழிச்சு இப்படி போயிட்டு இருந்தா எத்தனையோ அமைப்புகள் உள்ள வந்துட்டாங்க. நீங்க கண்டிப்பா பத்திரிகைக்காரங்க அங்க இருப்பீங்க, போட்டோ எடுத்திருப்பீங்க. வேற ஆட்கள், வேற கோரிக்கை, பேன் பெப்சி, பேன் கோக்கு, இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத விஷயங்கள், ஜெர்சி மாடு உள்ள கொண்டு வரக்கூட ஏதேதோ விஷயங்கள். இப்ப இந்த விஷயம் கூடினது ஜல்லிக்கட்டு வேணுங்கிறதுக்காக, அதுக்காக மட்டும்தான் கூடியிருக்காங்க. அப்படிங்கிறவங்க தாராளமா டிஸ்பஸ் ஆகலாம், தாராளமா டிஸ்பஸ் ஆகலாம். மித்த விஷயத்தை என்ன பிரச்சனை நான் சொல்றேன் பாருங்க. நேத்து சேனாதிபதி என்ன போயிருக்காரு மெரினால, ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக கிடைத்து விட்டது, இது நம்ம நிரந்தர வெற்றி, நீ யாரா சொல்றதுக்கு அப்படின்னு ஒரு கூட்டத்துல இருந்து கத்துறான். ஒரே ஒரு அவர் பண்ணும்போது அதுக்கு தான் நான் இன்னைக்கு என்ன சொல்லிட்டேன். அப்புறம் திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னா ஒருத்தர் சொல்றாரு, அவர் திரு சொல்லாதீங்க, சும்மா பேரை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு ஆள் தான் என்னை வந்து ஒருத்தன் பிரஸ் பண்றான், நீங்க வந்து பிரதம மந்திரியை நீங்க திட்டுங்க, கோஷம் போடுங்கன்னு. இன்னொன்னு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேங்க. இது நடந்துச்சு. ஒரு என்னன்னா, இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அங்க சாப்பாடு கொடுக்குறாங்க கோயம்புத்தூர்ல. நான் மதம் பேரை சொல்றதுக்கு பயப்படலைங்க. இஸ்லாமிய சகோதரர் தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒருத்தன் பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொல்றான், அவன் யாருன்னே தெரியல, அவன் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா கிடையாது, தலையில ஒரு துண்டு கட்டிட்டு உட்காந்துருக்கான். அவன் என்ன சொல்றான், இங்க பாருங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது, அவங்க எதுக்கு வந்து இதுக்கு சாப்பாடு தராங்க. ஜல்லிக்கட்டு என்பது இனம், மதம் எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம். அதுல வந்து இவன் தான் விளாடணும் அவன் தான் விளாடணும்னு இல்லை. நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருவனும் இந்தியனா ஃபீல் பண்றோம்னா, இந்தியா செக்யூலர் ஸ்டேட். நீ கிறிஸ்தவனாரு, இந்திய இஸ்லாமியனாரு, சர்தார் என்ன வேணாரு, சீக்காரு, இந்துவாரு, நீ எல்லாமே இந்தியன். நீ எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்தா நீ எல்லாமே தமிழன். என்னை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் அனைவருமே தமிழர்கள், அவ்வளவுதான். இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்ப சம்பந்தமே இல்லாத அமைப்புகள் வந்து இந்த மதம் ஜாதிங்கிற பிரிக்க பாக்குறப்பதான் நான் பயந்துட்டேன். அப்ப இதுக்கு லீடர்ஷிப் இல்லாம இந்த ப்ரொடெஸ்ட் நடந்தனால தான் இந்த பிரச்சனை சொல்றீங்களா? if there was a leadership, this issue could have been avoided. There was no leader from day one. Because these people are day one ல இருந்து இல்ல தானே. அதாவதுங்க, தலைவர்கள் இல்லா போராட்டம், இது கூட்டமைப்புங்க, அவங்களுடைய கூட்டமைப்பு அவங்க ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மனிதநேயத்தோட கூடிய ஒரு கூட்டமைப்பு செயல்படுத்தி கொண்டு இருக்கு. இதுல காலம் கடத்த அதான் சொல்றேன், காலம் கடத்த இந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் உள்ள நுழைவான்.
இதுதான் காரணம். இன்னும் காலம் தள்ளக்கூடாது. இதுதான் எங்களுடைய அட்வைஸ் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எங்கள் அட்வைஸ் தான். இன்னும் காலம் கடத்தாமல் கணிந்து வருகின்ற நேரத்தில் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்கிறேன் சார். எப்படி தெரியுமாங்க, ஒரு 1000 பேர் போராட்டம் பண்ணா அதுல 10 தலைவர்கள் அங்க உள்ள இருக்காங்க. இந்த 10 தலைவர்களும் இப்படிதான் கோயம்புத்தூர்ல நடந்துச்சு, களத்தில் இருந்தனால சொல்றேன். இந்த கோரிக்கையில் ஒரு பேப்பர் எழுதி எங்கிட்ட வரும். இது நீங்க ஒரு ப்ராப்ளம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்காம ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஒரு பெரிய யார் இருக்கும்போது நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல வந்து போட்டுக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கேஓஸ் கிரியேட் பண்ணுது. இதை நீங்க ப்ராப்பரா ஒரு ரெஸ்பான்சிபிளோட ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு இஷ்யூஸ் வந்து அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் இன்னைக்கு வச்சுட்டாங்க. 2 மணி நேரம் முன்னாடி வாட்ஸ்அப்ல எதுவும் போடல. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, மாணவர்கள் பத்திரமா இருக்கணுங்கிற விஷயத்தை தான் சொன்னேன். அப்புறம் மோடிக்கு எகென்ஸ்டாகவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எகென்ஸ்டாகவும் ஒரு பிகினிங் எக்ஸஸ் முடக்கங்கள் போட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? நிறைய இடங்கள்ல வந்து மோடிக்கு எதிராகவும் பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி எப்போ வந்து நீங்க வந்து இல்ல இதாவது மோடிக்கு எதிராகவும் தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக திட்டி நிறைய வந்துட்டு இருக்கு. அது பிரச்சனை இல்லை. தேசிய கொடியை எரிப்பது இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து கோயம்புத்தூர்ல தேசிய கொடியை எரிக்க ட்ரை பண்ணாங்க. போலீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா தம்பி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கூட்டு போயிட்டாங்க. இன்னொரு கும்பல் தேசிய கொடியை எடுத்துட்டு வந்து மண்ணுல போட்டு மிதிக்க போனாங்க. சரி, இவங்க எந்த மதத்தை சேர்ந்தோன்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த மதமே கிடையாது. அவங்க அதை ஏன் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்களுக்கு யார் அதை சொன்னா, யார் சொன்னா அது பண்றாங்கன்னு தெரியல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, மாணவர்கள் உண்மையிலே உண்மையான உணர்வோட தான் இருக்காங்கங்க. ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாம் அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க. வெளியில இருக்கிற ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் ஒருத்தன் வந்து ஒரு கூட்டத்தை 100 மாணவர்களுக்கான ஒருத்தன் வந்து வத்தி விடணும். இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இது நான் 5 நாளா தெளிவா மாணவர்கள் கரெக்டா கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கங்க மாறி மாறி நடக்குது. இல்ல அங்க உட்கார்ந்து இருக்கிறது 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் யாருன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆமா, குழுக்களை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. குழுக்கள் எங்கெங்க இருக்காங்கன்னு தெரியல. பேட்ச் பேட்சால நிக்கிறாங்க. அது ஒரு பெரிய கலவா மாறி இருக்குது. தலைமை அங்க யாரும் வேணான்றாங்க. தலைமை இல்ல, கூட்டமைப்பா பண்றாங்களே தவிர யாரோ நிச்சயமாக இந்த ஆன்டி சோசியலையும் உழைத்தான் செய்வேன். அது இவ்வளவு வந்து ஆச்சரியம் தள்ளி போடுது. அது கோரி கூற சார். போராட்டம் கண்டிப்பா உங்க கொஸ்டின் நான் ஆன்சர் பண்றேன். நேத்து டெல்லியில பிரஸ் அட்ரஸ் பண்ணோம், பிரஸ் மீட்ல கிளியரா சொன்னோம். ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து 13 மாநிலங்களைச் சேர்ந்த ஒரு 12 to 13 நாட்டு இனங்கள் அழியக்கூடிய ஒரு விஷயத்தான் பீட்டாலாம் கையில் எடுத்திருக்காங்க. அதனால தான் அந்த தடையை பெற்றிருக்காங்கன்னு சொன்னோம். தமிழ்நாட்டில் 5 மாட்டினங்கள், கேரளாவில் ரேக்லா, கம்பாலா கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில் இந்த பேல்கவுடா, இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள், இதே மாதிரி பாரம்பரிய கால்நடை சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள் தடை செய்யப்பட்டிருக்குது. நாட்டினங்கள் அழித்துவிடும். அதனால் மத்திய அமைச்சகம் இதை பார்த்து நாட்டினங்கள் அழியாமல் அதுக்கு தான் அர்த்தம் வந்து இது மாட்டுக்கான பிரச்சனை இல்லை, நாட்டுக்கான பிரச்சனை தான். அதான் அர்த்தம். என் கோரிக்கை நான் தெளிவா இருக்கேங்க. என் கோரிக்கை தெளிவா இருக்கு. இப்ப ஒரு இல்ல அதுக்குதான் நான் இப்ப ஓப்பனா வெளில சொல்லிட்டேன். மனநிலை இல்ல. ஆமா ஆமா, அவங்க என்ன ஏத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா. மாணவர்கள்லாம் தெளிவா இருக்கு. அவங்க ஏற்கனவே தெளிவா இருந்துட்டாங்க. இப்ப வரவங்க உள்ள விடக்கூடாதுங்கிற அவ்வளவுதான். இல்ல இப்ப ஒருத்தர் ஐயா சேலத்துல நடந்துச்சுங்கிறாரு. சென்னைக்கு நான் வரலங்க. சென்னை கலக்கலாம் நான் இல்ல. நான் கோயம்புத்தூர் சொல்லிதான் சொல்லிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் சொல்லிதான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வேற கோயம்புத்தூர்ல நடந்துட்டு இருக்கேன். மெரினாக்கு நான் இன்னும் போல, நான் இன்னும் என்ன பார்க்கல, டிவியில தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படிதான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். என்ன விஷயம், இது என்ன விஷயம், இப்ப நாங்க எல்லாம் இங்க முடிவு பண்ணது என்னன்னா வெற்றி கிடைச்சிருச்சு சார். இப்ப நாட்டுக்கான ஒரு இனத்தை அழிக்கக்கூடிய வேலையில பீட்டா தொடர்ந்து இருக்காங்க. அந்த பீட்டாவை தடை செய்யணுங்கிற கோரிக்கை தான் மேலும் வந்து வலுப்பட்டு இருக்கு. பீட்டாவை தடை செய்ய வரை போராட்டம் தொடர போறோம்னு ஒரு பக்கம் வந்து போராட்டம் அறிவிக்கும் போது
அந்த போராட்டத்தை நீங்க ஏன் முன்னெடுத்து செல்லக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். நாட்டு இப்பதான் நான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன். போராட்டத்தை நீங்க தற்காலிகமா தள்ளி வைக்கிறதுக்கு எந்த அமைப்பை வந்து தடை செய்யும் வரை அந்த போராட்டம் தொடர வேண்டும் கோரிக்கை வந்து வலுப்பட்டு இருக்கு. அதை நீங்க ஏன் முன்னெடுத்து செல்லக்கூடாது? ஆதி போன்றவங்க ஏற்கனவே போராட்டம் இல்லைங்க, பீட்டா ஒரு வருஷமா நான் எதிர்த்துட்டு இருக்கேன். தனியாளா பீட்டா எதிர்த்து தான் இருக்கும். இந்த சட்ட முன்வரைவு போன வருடமே கொண்டு வந்திருக்காங்க. பொங்கல் பண்டிகைக்கு வருஷம் தமிழர் வந்து ஜல்லிக்கட்டு நடத்திருந்தாங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் தமிழக அரசா இருக்கட்டும் மத்திய அரசா இருக்கட்டும் இந்த ஒரு சட்ட வரைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு வலுவான போராட்டம் தொடர்ந்தா பீட்டா அமைப்பை தடை செய்ய ஒரு பழமொழி இருக்குல்லங்க, இல்லைங்க, ஒரு பழமொழி இருக்கு, அழுத புள்ள தான் பால் குடிக்கும்னு. எத்தனை பேர் கேட்டோம்? நாங்கள் உட்காந்து கத்திட்டு இருந்தோம். 17 பேர் இருந்தோம். 2013 வருஷம் தை மாதம் இதே மெரினா பீச்சில் 17 பேர் நின்றுட்டு இருந்தோம். 5 குழந்தைங்க வேற கூடதில்லை. அப்புறம் 12 பேர் நாங்கள் பெரியவங்க. அன்னைக்கு 4 பேர் பீட்டாக்காரர் இருந்தாங்க. அழுத புள்ள தான் பால் குடிக்கும். இன்னைக்கு அழுதம் நமக்கு கிடைச்சது. புது அமெண்ட்மெண்ட் ஏற்கனவே இந்த ரெகுலேஷனுக்கு இதுக்கு மாற்றம் இருக்கா? அது முழுசா பாத்துட்டீங்களா? அந்த அமெண்ட்மெண்ட் ஓகே. அது ஐயா சொல்றது நல்லது. அப்ப நம்ம ஜல்லிக்கட்டு வேணும், ஜல்லிக்கட்டை பாதுகாக்கணும்னு சட்டத்தை நிறைவேற்றணும். அந்த இந்திய விலங்குகள் கொடுமைப்படுத்துதல் சட்டம் 60 உள்ள சட்டத்தை மேற்கோள் காட்டுத்தான் அவங்க தடை வாங்கியிருக்காங்க. அந்த 60 உள்ள அந்த சட்டத்தை திருத்தம் பண்ணி இந்த மாநிலத்துக்கு தேவை, அந்த மாட்டினத்தையும் காக்கணும், இந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை காக்கணும்னு சொல்லி அதில் ஒரு பிரிவை எடுத்து 3 வித உட்பிரிவுகள் அதை விலக்கி விட்டுட்டு ஜல்லிக்கட்டு வேண்டும், இது நிரந்தரமாக நடத்தப்பட வேண்டும்னு ஒரு ஆக்ட் அதில் கொண்டு சேர்த்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒப்புதலோடு தான் கவர்னர் கையெழுத்து போட்டிருக்காரு. அதனால தான் அது நீதிமன்றத்துக்கு சென்றாலும் நிற்காதுன்ற நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் இனிமே ஜல்லிக்கட்டு மிருகவதை கிடையாது. அப்படிதான். நீங்க எல்லாருமே மதுரை, நீங்க திருச்சி, நீங்க கோவை, சென்னையில நடந்துட்டு சென்னையில பெரிய ரோடு இருக்கு, அதை கூட்டத்தை கஷ்டம். நீங்க எல்லாருமே வெற்றிக்கான போராட்டம் சொல்றீங்க. மதுரையிலோ திருச்சியிலோ கோவையிலோ போராட்டத்தை கலந்துருக்கா? அதை போய் போராட்டத்தை இல்லைங்க, அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சமயங்களில் சாதாரண மக்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பொய்யான வாக்குறுதிகள். இந்த ஜல்லிக்கட்டு விஷயம் மட்டும் இல்லை. இப்போ அவங்களுடைய ஆத்திரம், கோபம் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நமக்கு வந்து சொல்கிறத செய்ய மாட்டாங்கன்னு என்ன இருக்குது. ஸோ இப்படி உட்காந்தா தான் நடக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த கோபம் நியாயமான கோபம். அந்த கோபத்தை வந்து தவறுன்னு சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் இருக்குது. நாங்கள் எல்லோரும் சாதாரண மனுஷர்கள் தான். நாங்கள் வந்து பெரிய பதவியிலையோ எல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது. அந்த கோபம் எல்லாத்துக்கும் இருக்குது. அஸ் அ காமன் மேன் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இப்படி உட்காந்தா தான் நடக்கும்னு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்துட்டாங்க. நியாயமான முடிவும் கூட. நடத்தியும் முடிச்சாச்சுங்கிறது தான் எங்களுடைய பாயிண்ட். இப்போ ஜெயிச்சாச்சு. வெற்றி. இப்ப தம்பி ஆதி சொல்லிட்டோம், இறுதியாக வெற்றி பெற்று விட்டோம் என்று உங்களுக்கும் சொல்றேன், மாணவர்களுக்கும் சொல்றேன். கண்டிப்பாக வெற்றி பெற்று விட்டோம். மாணவர்களை போராட்ட காலத்துக்கு ஜல்லிக்கட்டு காலத்துக்கு வர சொல்றோம். இதுதான் எங்களோட இறுதிக்கட்ட கோரிக்கை. இல்ல, நீங்க ஒருத்தர் கேள்வி கேட்டீங்க, ஏன் இதை நீங்க நேர்ல போய் சொல்ல மாட்டேன்றீங்க, பிரஸ் மீட் வைக்கிறீங்கன்னு. இதை நேர்ல சொல்ல அண்ணன் நேத்து ட்ரை பண்ணாரு. நேர்ல போய் நாம் வெற்றி பெற்று விட்டோம்னா நீ யாரா சொல்றதுக்குன்னு. அதாவது 3 லட்சம் பேர் இருக்கிற கூட்டத்துல 100 பேர் இந்த மாதிரி ஆன்டி சோசியலா இருந்தாலும் இது நடக்குது. கோயம்புத்தூர்ல இதை நான் ட்ரை பண்ணேன். இது மாதிரி நம்ம கிட்டத்தட்ட நிரந்தர வெற்றியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது வெற்றி கிடையாது, வேற பிரச்சனை இருக்கு, நீ இதை பத்தி பேசு அப்படின்னு வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வரோம். நீ நேற்று பாத்தீங்கன்னா ஒரு 10 கோரிக்கை இல்ல ஒரு இல்லைங்க, இவ்வளவு நேரம் புரிதல் இல்லை தம்பி. நான் சொல்றேன், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இல்ல, மாணவர்கள் தைரியமா கலந்து போகலாம். மாணவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அலங்காநல்லூரை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு வார காலம் தீர்ப்பு தள்ளி வைக்க வேண்டும், தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால மாணவர் என்னன்னா ஒரு வேலை அலங்காநல்லூரை பொறுத்தளவுல மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் முத்தாய் போட்டது மாதிரி
மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம். அங்கே வலுவான போராட்ட களமாக அமைஞ்சு மக்கள், பெண்கள், ஆண்கள் எல்லோரும் குழுமி இருக்காங்க. இந்த சட்டத்தின் வரைவு அவங்களுக்கு சரியாக போய் சேரலை. எங்கள் கைக்கே இன்னைக்கு மதியமே கிடைச்சது. தமிழக முதல்வர் வந்து 2வது அங்கே வந்து ஒரு அந்த முன்னேற்பாடுகளுக்கான டைம் அங்கே பத்தலை. பேரிக்காடு கட்டணும், மேடை போடணும், நிறைய வேலை இருக்குது. மழை வேற குறுக்கிட்டுருச்சு, மக்கள் வேற களைய மாட்டேன்ட்டாங்க. அங்கே எல்லாம் இவங்க ஏமாற்றிட்டு ஜல்லிக்கட்டை காமிச்சிட்டு போக போகிறாங்கடா, கூட்டத்தை கலைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்கடான்றது மாதிரி அங்கே மக்கள் பேசிக்கிட்டு ஏமாற்றி நம்மளை ஜல்லிக்கட்டை காமிக்க போகிறாங்க, நம்மளை விளைச்சி விட போகிறாங்க, சட்டம் சட்டம்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்னு இந்த நம்பிக்கையை அவங்க அவநம்பிக்கையோட இது சரியான விளக்கம் அங்கே சொல்லப்படலை. அதனால அவங்க அந்த போராட்ட களத்திலிருந்து விலகலை. இப்போ வந்து எங்களுக்கு சட்ட வரவையும் பார்த்துட்டோம், முதல்வர்கிட்ட உத்தரவாதத்தையும் பெற்றுட்டோம், நாங்கள் கோரிக்கையும் வச்சுருக்கோம். அதாவது முக்கியமாக நான் ஒரு வார்த்தையில் சொல்கிறேன், நீங்கள் நினைச்சிடக்கூடாது. இது விரிவான அளவில் சட்டமன்றத்தில் கொண்டு போய் இந்த சட்டத்தோட சேர்க்க சொல்லியிருக்கோம். இந்த பாதுகாப்போட கூடிய ஜல்லிக்கட்டு அப்படின்றது லேசுப்பட்ட வார்த்தை இல்லை. யாருக்கும் உயிரிழப்பே வந்துடக்கூடாது. எந்த இடத்துல நடந்தாலும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்றது விதி. அந்த விதியை கையாள்வதற்கு பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால் அங்கு கவனக்குறைவாக ஒரு சில இடத்துல அந்த பாதுகாப்பு அம்சங்கள் குறைகிறதுனால அங்கே விபரீதங்கள் நடக்க பார்க்குது. அதை முதல்வர்கிட்ட சொன்ன கனிவோட கேட்டு கண்டிப்பாக அந்த ஆக்டோட சேர்த்துறோம், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால அதை நாங்கள் வரவேற்கிறோம். பாதுகாப்பான ஜல்லிக்கட்டு தமிழகம் முழுவதும் அந்த பாரம்பரியத்தை மீட்டி நம்ம எல்லோரும் அந்த ஜல்லிக்கட்டை வரலாற்றை மீட்டி விட்டோம். இந்த புதிய வரலாறு மாணவர்கள் படைத்து விட்டார்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடுகிறேன். நன்றி.